வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 8 இன்னைக்கு விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்ச நாளாகவே இந்த நாளை பார்க்கலாம். ஏன்னா இந்த ஜெர்மன் படைகளினுடைய அந்த ஒரு மிகப்பெரிய சித்திரவதைகள் மக்களை மில்லியன் கணக்கில் கொண்டு குவிச்சது எல்லாமே முடிவடைஞ்ச நாளாக வந்து இந்த யூரோப் கண்ட்ரி இந்த நாளை பார்க்குறாங்கப்பா. 1945 ஏப்ரல் 30 பார்த்தீங்கன்னா பெர்லின் போரினுடைய முடிவுக்கு அப்புறம் ஜெர்மன் படைகள் எல்லாருமே வந்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சரணடைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்லர் அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, அவங்க சார்ந்தவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அட்மிரல் கார்ன்ஸ் டோனிட்ஸ் ஃப்ளன்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு பர்சன் தான் அந்த நிர்வாகத்தை கையில் எடுக்கிறார். அவரும் என்ன பண்ணிடுறாருன்னா, ஓகே நாங்கள் எல்லாருமே சரணடைஞ்சிடும், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளோ இந்த போரோ நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மே 7 சைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சோவியத்துக்கெல்லாம் வந்து 9 தான் போய் கிடையாது. அதனால் மோஸ்ட்லி சோவியத் சைடில், அதாவது ரஷ்யாவினுடைய பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா 9 தான் இந்த செலிப்ரேஷன் போகுது. பட் ஆனால் இது வந்து நைட்டு 11 மணிக்கு வந்து இந்த விஷயங்கள் வெளியே வந்தது. அப்போவே அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப் பகுதியில். அதனால் பார்த்தீங்கன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது நடந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா உலகத்துக்கு ஒரு பெரிய விடியல் கிடச்சதில்ல. அதனால் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் ஒன்றா சேர்ந்து இங்கிலாந்தில் செலிப்ரேஷனை கொண்டாடினாங்களாம்ப்பா. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன்றது அங்கே போயிட்டே தான் இருக்குது. அப்படி ஒரு பெரிய சித்திரவதையிலேருந்து மக்களினுடைய கொடுமையான அந்த உயிர் இழப்புகள்லேருந்து தப்பிச்சு மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 8. நெக்ஸ்ட் வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் கிராஸ் அப்படின்றது மோஸ்ட்லி இங்கே தெரியும், அந்த செஞ்சிலுவை சங்கங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, சிலுவை போட்டிருப்பாங்க, இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த போரில் இருக்கவங்களாம். ஸோ இவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இதனுடைய வரலாறு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஹென்ரி டுனாண்டின் அப்படின்ற ஒரு பர்சனு. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தவர். ஆனால் இத்தாலியில் போர் நடந்ததை இவர் சின்ன வயசாக இருந்தப்போ பார்த்துட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. அப்போ அங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஃபுட் வாங்கி கொடுக்குறது, அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வேலையை தொடங்குறாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஆஃப் சோல்ஃபெரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கையுமே அவர் எழுதுறாரு. அதன் மூலமாக இந்த போர்களில் பாதிக்கப்பட்டவங்களாம் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையுமே அவர் சொல்கிறாருப்பா. ஸோ இப்படி போக அது ஒரு பெரிய லெவலில் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு பெரிய சர்ஜனாக இருக்கக்கூடியவங்களாம் இதுக்கு ஆதரவு தெரிவிக்க அது ஒரு பெரிய லெவலில் மாறி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செஞ்சிலுவை சங்கமாகவே அதை உருவாகுறாங்க. அப்போ அந்த சங்கங்கள் போய் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பொட்டமோன் பெருசு அதை அக்செப்ட் பண்ண மறுத்துறாங்க. காரணம் என்னென்னா அதில் சிலுவை இருக்குது, அது வேணாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன உங்களுக்கு சிலுவை தானே பிரச்சனை, அந்த சிலுவையை தூக்கிடுறோம், நாங்கள் வந்து பிறை நிலவு மாதிரி வச்சிடறோம், அது ரெட் கலரில் காமிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சின்னத்தையும் மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே பயங்கர டெவலப் ஆகுது, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது போகுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த ஹென்ரி டுனாண்டின்ற பர்சன் மூலமாக தானே இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கின ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 8. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஓவரின் கேன்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஏன் இந்த கேன்சருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்களுடைய கருப்பையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை, அப்புறம் அந்த பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் தான் இதுக்கு காரணம். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் அஃபெக்ட் ஆகிறாங்க. அட் த சேம் டைம் அந்த பெண்களுமே பெரிய லெவலில் பாதிப்பு அடைகிறாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இனிமே போயிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டான டைமில் குழந்தைங்களை பெற்றுக்காமல் அதை தள்ளி போடுறது, அந்த மாதவிடாயை வந்து தடுத்து நிறுத்துறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளால் தான் இந்த பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. அதுவும் இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ மக்கள், அதாவது 2வது பெரிய நோயாக அவங்க நாட்டில் பொதுவான நோயாகவே இது இருக்குதுன்னா பார்த்துங்களேன். அவ்வளோ பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் அந்த மாதவிடாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் அந்த தடுத்து நிறுத்துறதுலையும் குழந்தைங்களை பெற்றுக்கிறதுல டைம் எடுத்துக்கிறதுலையும் இதுதான் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா 2021 45 நாட்டில் இதை பற்றியான கருத்தரங்கெல்லாம் நடத்தினாங்க. ஸோ இதில் வந்து பெரிய மாற்றங்கள் நடக்குதா இல்லையான்னு இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் அந்த தரவுகளை எடுத்து பார்த்தா தான் பார்த்து தெரியும். இப்படி பெண்களை வந்து கொல்லக்கூடிய இந்த ஓவரின் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓவரின் கேன்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு 2013 அந்த சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க மே 8. நெக்ஸ்ட் வேர்ல்டு தாலசெமியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இதுவுமே ஒரு விதமான நோய் தான். அந்த ரத்த சோகையெல்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து உருவாகுது. இதுக்கு மேஜரான காரணம் வந்து பரம்பரை தொற்று தாங்க. இது வந்து அந்த தாயிட்டியோ இல்லை அவங்களுடைய தகப்பன்ட்டு வந்து உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கான ஒரே வழி என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, இது வந்து குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா இல்லையா அப்படின்ற விஷயங்களில் ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சுன்னா போதும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆப்பிரிக்கா, இத்தாலி, துருக்கி இந்த மாதிரியான பல பகுதிகளில் இதனுடைய பிரச்சனைன்றது போயின்னு இருக்குது. அதுவும் 2015 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 280 மில்லியன் மக்கள் இந்த ரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 16,800 பேர் வந்து இதனால் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம போர்கள்
நோய்கள்னாலையோ இல்லை மற்ற பிரச்சனையாலும் மக்கள் சாகிறத விட இந்த மாதிரி நோயினால் தான் நிறைய பேர் செத்து போயினுங்கிறாங்க போலப்பா. ஸோ இப்படி இந்த தாலசெமியா அப்படின்ற ஒரு வியாதியை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தாலசெமியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு டாங்கி டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. கிட்டத்தட்ட 5000 7,000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த டாங்கிலாம் வளர்க்குறது அப்படின்றது அவங்களோட கலாச்சாரத்தில் இருந்திருக்கு. ஆப்பிரிக்கா, அதை தொடர்ந்து ஆசியா, அதை தொடர்ந்து ஐரோப்பியான்ற இந்த பகுதிகளெலாம் வந்துருக்குது. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பார்த்தீங்கன்னா போகும்போதே இதை கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் 40 மில்லியனுக்கு அதிகமான டாங்கிலாம் இருக்குது. பட் ஆனால் பெரும்பாலும் இது எந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகளாக இருக்கும்ல, இந்த ரொம்பவுமே கீழே இருக்கக்கூடிய நாடுகள், இது இப்போ தான் வந்து அவங்க டெவலப்மெண்ட்டுன்றதே பார்த்துன்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி நாட்டில் தான் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களாம். இதை முதல்ல யார் உருவாக்குனாங்க தெரியுங்களா? இந்த டேட்டை சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகுது. ஏன்னா இந்த ஒட்டகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அப்துல் ரசீக் கக்கார் அப்படின்ற பர்சன் 2010 இந்த டே வந்து உருவாக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒட்டகங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன், பட் ஆனால் அதை விட ரொம்ப கடினமான சூழ்நிலையிலையும் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளிகள்லாம் நிச்சயமாக இந்த கழுதைகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படுத்துகிறார். அதை பார்த்து ஆச்சரியத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டே உருவாக்கலாம்னு சொல்லிட்டு முன்மொழிகிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த பீட்டர் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, தொழிலாளர் தினம் மே மாதத்தில் வருது. அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா வேர்ல்டு வைடில் ஒரு டேட் இருக்குது, ஸோ அந்த ஒரு வாரம் அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விலங்கினங்களில் அதிகமாக உழைக்கக்கூடியது இந்த டாங்கியாக இருக்குது. அப்போ அதுக்காக ஒரு டே வந்து இந்த 8ஆம் தேதி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு 2018 உருவாக்கின ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாங்கி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 8. நெக்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில் ஒரு டேங்க. இது வந்து நாகர்கோனா காராபாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர், பயங்கர ஃபேமஸான ஒரு போர். இந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு குழு மக்கள் வந்து இதுக்காக வந்து தன்னார்வலர்களாக அந்த போரில் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குழுன்றவங்க எப்படின்னா ஒரு மாதிரி கெத்தான ஒரு டீமாகவே இருப்பாங்க. இவங்க போனாங்கன்னா வெற்றி அப்படின்றது கன்ஃபார்ம் பா அப்படின்ற மாதிரியான ஒரு டீமாக இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5000 பேர் அந்த போரில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் அந்த சமயத்தில் அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரியணைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே புகழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சூப்பரான ஒரு படைகளாக இவங்க இருந்துருக்காங்க. 2001 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான டே வந்து சூஸ் பண்ணாங்க. ஏன் இந்த நாள் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஷா போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்தது. இந்த போரினுடைய வெற்றி தான் பார்த்தீங்கன்னா அந்த நாகர்கோன காரபாக்கனுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே அமைஞ்சுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குழு அங்கீகரிக்கணும், இவங்களை பாராட்டணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில் ஒரு டே வந்து சர்வே பண்ணுறாங்க மே 8. நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸில் ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து 1933 RP1 நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலா தீவில் முறையாக அந்த ரேடியோவானது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதன் மூலமாக எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்றது போச்சு. ஸோ அதுக்கப்புறமா பிலிப்பைன்ஸ் வெற்றிலாம் அடைஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அதை டேக் ஓவர் பண்ணி அவங்களும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட இந்த ரேடியோ சேனல்ஸ்ன்றது இருக்குதுங்க. பட் இருந்தாலும் முதல் முறையாக அதை வெளியிட்ட அந்த நாளை தான் சூஸ் பண்ணி இன்றைக்கி ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதுக்கு ரேடியோக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்க, உலகம் முழுக்கவுமே ரேடியோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தகவல் தொடர்பாக தான் அப்போ இருந்தது. இன்னைக்கு நம்ம எப்படி யூடியூப் ஃபோனுன்றதை பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ரேடியோன்றது ஒரு பெரிய விஷயம் தாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் போது அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பிலிப்பைன்ஸில் ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு மே 8 செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் வெட்ரான்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நார்வேல ஒரு டேங்க. இது வந்து 1940 ஏப்ரல் 9 ஃபர்ஸ்ட் டைமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜெர்மன் படைகள் இவங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி ஒரு 62 நாள் இவங்களும் நார்வேவும் பயங்கரமாக போராடி பார்த்தாங்க. பட் ஆனால் முடியல, அவங்ககிட்ட வந்து மாட்டினாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் கழித்து 1945 நேச நாட்டு படைகள்லாம் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண, அதான் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் விக்டரி டே அப்படின்ட்டு. ஸோ இப்படி இந்த நேச நாட்டு படைகள்லாம் சேர்ந்து அவங்களை எதிர்த்து அதுக்கப்புறம் ஜெர்மனுடைய பிடியிலேருந்து நார்வேவும் வெளில வந்தாங்க. ஏன் இந்த நாளை இந்த டேட்டை இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஜோசப் டெர்பன் அப்படின்ற ஒரு பர்சன் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி, இவரோட கண்ட்ரோலில் தான் நார்வே இருந்தது. அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா நார்வே அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து போரெல்லாம் விரும்பாத ஒரு நாளாக, ஒரு அமைதி விரும்பக்கூடிய ஒரு நாடாக மாறிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய போர் வீரர்கள்லாம் வந்து அவங்களுடைய படைகள்லேருந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வராங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து விடுதலை நாள் அப்படின்றத 2011 சேஞ்ச் பண்ணி இந்த வெட்ரான்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரில் இறந்தவங்களுக்காகவும் அந்த படைகளில் இருக்கவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக மாறிச்சுங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வெட்ரான்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நார்வேல ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 8. நெக்ஸ்ட் இதே நாளில் பார்த்தீங்கன்னா நார்வேல உமன்ஸ் ஹிஸ்ட்ரி நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னன்னா பெண்கள் வந்து ஆண்களினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நாளாகுது. 2006 பார்த்தீங்கன்னா பெர்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்தில் பெண்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது எங்கே திரும்பினாலும் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னுங்கிறாங்க, அவங்களுக்கும் சின்னங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அப்போ பெண்கள் நாம யார், நம்மளும் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த நாட்டுக்காக கூத்துக்கிறோமே, அதெல்லாம் யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பேச 2010 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக அந்த போராட்டன்றது ஸ்டார்ட் ஆகுது. 2010 ஓஸ்லோ அப்படின்ற ஒரு தலைநகரில் மக்கள்லாம் ஒன்றா கூடி பெண்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த போஸ்டர்லாம் ரெடி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ்லாம் மாட்டி எங்கள் பெண்கள்லேயே நிறைய
பேர் இந்த நாட்டுக்காக வந்து பாடுபட்டிருக்காங்க, இவங்கள முக்கியமான நபர்கள் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடத்தினாங்க. ஸோ ஒரு ஆணாதிக்கத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இன்றைக்கி அது வந்து பெண் உரிமைகளுக்கான ஒரு போராட்டமாகவும் மாறிக்குதுங்க. ஸோ அப்படி பெண்கள் தங்களுடைய ஆதிக்கத்தையும் எங்களுக்கும் இந்த நாட்டு மேலே உரிமை இருக்குது, எங்களையும் சமமாக பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நார்வேல உமன்ஸ் ஹிஸ்ட்ரி நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மே 8. நெக்ஸ்ட் இன்னைக்கு தென்கொரியாவில் பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. 1930 கிறிஸ்துவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லா நாட்டிலையும் கொண்டாடுற மாதிரி அவங்களும் இந்த நாட்டில் வந்து அன்னையர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அது தொடர்ந்து 1956 அதை வந்து விடுமுறையாகவும் அறிவிச்சாங்க. பட் ஆனால் 1973 என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்னையர் தினம் தனியாக, பெற்றோர் தினம் தனியாக, தந்தையர் தினம் தனியாக அந்த மாதிரிலாம் வைக்கிறதுல உடன்பாடு இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தினமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தினம் அப்படின்னு சொல்லி தென்கொரியா இன்னைக்கு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேவோட கான்செப்ட் என்னன்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கிடையாது, வருஷம் பூராவே வந்து நம்மளுடைய பெற்றவங்களை நம்ம வந்து மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா தென்கொரியா அன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 8. நமக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிக்காததையும் பிடிச்சி ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் தான் உயர்ந்த காதலாக எனக்கு தோணுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.